உங்களது பழைய உடை அல்லது புதிய உடை யாருக்கும் தானம் கொடுக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடாதீங்க. மனித வாழ்வில் தானம் என்பது உயர்ந்த புண்ணியத்தை அளிக்கும் செயலாக கருதப்படுகிறது. அதில் வஸ்திர தானம் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. ஆனால் அனைத்து வகையான வஸ்திர தானங்களும் ஒரே நிலைக்கு கொண்டு செல்லாது என்று சாஸ்திரங்கள் நமக்கு விளக்குகின்றன. புதிய துணிகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்தால் அது தர்ம தானமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பித்ரு, திதி, ஹோமம் போன்ற ஆன்மீக நிகழ்வுகளில் புதிய ஆடைகளை வழங்குவது சிறப்பான புண்ணியத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. மாறாக நாமே அணிந்து பழைய துணிகளை மற்றவர்களுக்கு வழங்குவது சாஸ்திர ரீதியில் தர்ம தானமாக கருதப்படுவதில்லை. அது ஒரு சமூக பணியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. பழைய துணிகள் தர்ம தானத்திற்கு சமம் அல்ல, ஆனால் உண்மையான தேவை உள்ளவர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமைகின்றன. இதன் மூலம் புனிதமான கருணை வெளிப்படும், ஆனால் இறை புண்ணியம் அளிக்காது என்பதே உண்மை. பழைய துணிகளை வழங்கும் போது அவை சுத்தமாகவும் நன்கு பராமரிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். கிழிந்தவையோ அழுக்கானவையோ கொடுக்கப்படுவதால் புண்ணியம் கிடைப்பதில்லை, மாறாக பாவத்திற்கே வழிவகுக்கும் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. தர்மத்தின் பெயரில் தவறான செயல்கள் செய்தால் அது எதிர்மறையான பலன்களையே தரும் என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும். நம் சமூகத்தில் ஆதரவற்றோர், குழந்தைகள் காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள் போன்ற இடங்களில் நல்ல நிலையில் இருக்கும் துணிகள் மிகவும் தேவைப்படுகின்றன. இத்தகைய இடங்களுக்கு நாம் பயன்படுத்திய ஆயத்தமான துணிகளை மனதார தானமாக வழங்குவது ஒருவருடைய சமூக பொறுப்பினை வெளிப்படுத்தும். இது நமக்கு மன நிம்மதியை வழங்கும் ஒரு சிறந்த சேவையாக மாறும். மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஏழை எளியவர்களுக்காக புதிய துணிகளை வாங்கி வழங்கும் பழக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது நமக்கு இறைவனின் முழுமையான அருளையும் வாழ்வில் சந்தோஷத்தையும் பெருக்கும். புதிதாக வாங்கி கொடுக்கப்படும் துணிகள் தர்ம தானமாக நம்மை உயர்த்தும். பழைய துணிகளை நேர்த்தியாக வழங்குவது நம் கருணையின் அழகான வெளிப்பாடாக அமையும். இறுதியாக, வஸ்திர தானம் என்பது எந்த துணி என்பதை விட அதை கொடுக்கும் நம் உள்ளத்தின் தூய்மையையே பிரதிபலிக்கிறது. புனித உணர்வோடு புதிய ஆடைகளை வழங்கினாலும், பரிவோடு நல்ல நிலையில் உள்ள பழைய ஆடைகள் கொடுத்தாலும், இரண்டிலும் நம் மனமாற்றம் முக்கியம். உண்மையான தர்மம் மனப்பூர்வமான நற்கரத்தினால் மட்டுமே திகழும் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.